இந்த தேர்தலில் மதுரை வந்து கூடுதல் கவனம் பெறுது. அதில் திருப்பரங்குன்றம், அந்த திருப்பரங்குன்றம் மக்கள் உண்மையிலேயே யார் பக்கம் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியை உருவாக்கியிருக்குது இந்த தேர்தல் களம். அங்கே தாவேகா சார்பில் போட்டியிடுறாரா கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் பேசுகிறோம். சார், சொந்த ஊர் உங்களுக்கு உசிலம்பட்டி, திருப்பரங்குன்றத்தை தேர்வு செஞ்சதுக்கான காரணம் என்ன? மதுரை மாவட்டம் தானே, சொந்த ஊர் மதுரை மாவட்டம். நான் வளர்ந்தது படித்தது எல்லாமே இங்கே தான், எல்லாம் இங்கே சுற்றி தெரிஞ்சது எல்லாம் இங்கே தான். உசிலம்பட்டி என்னுடைய எங்கள் சொந்த ஊரும் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு பக்கத்து தொகுதி, அங்கேருந்து 4 கிலோமீட்டர் தான். இதெல்லாம் எங்களுடைய சொந்த ஊர் தான். மதுரை மாவட்டம் எங்களுடைய ஊர் தான். இதில் எந்த தொகுதினாலும் எல்லாம் ஒரே இம்பாக்ட் தான். திருப்பரங்குன்றத்தை தேர்வு செஞ்சதுக்கு வேற என்ன உங்களுக்கான உள்நோக்கம் இருக்குது? இல்லை, என்னன்னா அதிமுக மேலே இருந்த பழைய கோபம் எதுவும் இருக்கா? சரி, அதிமுகவை நாங்கள் பெரிதாக எங்கேயுமே எடுத்துக்கல. அதில் ரொம்ப கிளியராக இருக்கும். எந்த தனிப்பட்ட கோபமும் எங்கேயும் கிடையாது. இது அதிமுக தலைமைக்கோ இல்லை யாருக்குமோ இல்லை. கண்டிப்பாக இது திருப்பரங்குன்றத்தில் இப்போ திமுகவும் சரி, திமுக ஒரு சாதாரண பிரச்சனை எவ்வளோ பெருசாக்குனாங்கன்னு தெரியும். ஒன்றுமே தெரியாமல் திமுக எம்பி நவாஸ் கனி என்னைக்கு அந்த ஆரம்பித்தாரோ, அவர் ஆரம்பித்த உடனே அன்னைக்கே போலீஸ் அவரை போக அனுமதிச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை இல்லை. அவரை போக அனுமதிக்காமல் தடுத்தது தமிழக காவல்துறை. எதுக்கு தடுத்தாங்க அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். தடுத்தது பிறகு தமிழக காவல்துறையே மசூதிக்கு போகிறவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க, அவங்க மேலே தடுத்து நிறுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இஷ்யூ அக்ரிவேட் ஆகுது. அக்ரிவேட் ஆகி இது பிரச்சனை கொஞ்சம் பெருசாகிறப்போ பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் சேர்ந்து மொபிலைஸ் பண்ணுறாங்க. திருப்பரங்குன்றத்தை சுற்றி 3 நாளாக மொபிலைஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் தெரியுது, சோஷியல் மீடியா வருது, எல்லாம் திருப்பரங்குன்றத்தை நோக்கி வாங்கன்னு மொபிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ மொபிலைஸ் பண்ணுறப்பயாவது இவங்களை தடுத்திருக்க வேண்டும். நாங்கள் கிட்டத்தட்ட சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம், திருப்பரங்குன்றம் அமைதியாக இருக்குது. நான் எத்தனை தடவை கோயிலுக்கு வந்திருக்கோம், நம்ம பாட்டுக்கு வருவோம், அமைதியாக சாமி விட்டு போவோம். இன்றைக்கி இத்தனை பேரிகேடு, எங்கே போனாலும் பேரிகேடு, எங்கே போனாலும் நம்ம என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறோம், கோயிலுக்கு போகிறோம். அமைதியாக கோயிலுக்கு போயிட்டு வர இடத்துல யார் போகிறான்னு முகத்தை பார்த்து நோட் பண்ணி கையெழுத்து போட்டு போக வேண்டிய இடத்துல இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா? இல்லை. இதை கோயிலுக்கு இத்தனை வருஷமாக போயிட்டு இருந்த கோயிலுக்கு இத்தனை பேரிகேட்டு, இத்தனை போலீஸ், யார் போனாலும் என்ட்ரி போட்டு போகணும், 2 பேருக்கு மேலே போகக்கூடாது, 3 பேருக்கு போக. இந்த சிச்சுவேஷன் யாருக்கும் வேண்டாம். இது அமைதியாக இருக்கிற இடம், இது அமைதியாக இப்படியே இருக்கணும்னு தான் எங்களுடைய வேண்டுகோள். 100 வருஷமா 200 வருஷமா எப்படி எங்கள் ப்ராக்டிஸ் நடந்துருந்தோ அப்படியே இருக்கட்டும். யாருக்கும் இந்த அமைதியை சீர்குலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் அரசியலுக்காக இங்கே இருக்கிற மக்கள் முடிவு பண்ணிட்டோம். எல்லா தரப்பு மக்களும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தார்கள், அந்த முடிவுக்கு எல்லாரும் கட்டுப்படுவோம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை பெருசாக்கி இதை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணுவோம், இதை நாங்கள் பெருசாக்கி அரசியல் பண்ணுவோம், அரசியல் பண்ணிட்டு இதன் மூலமாக நாங்கள் ஓட்டை கன்சால்டேட் பண்ணோம்னா இதை என்றும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பது ஒரு கிளியர் மெசேஜ் கொடுத்துருக்கோம். சரி, இது சின்ன விஷயத்தை பெருசாக்குனாங்க, அதில் அரசியல் நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிகிற பட்சத்தில் அந்த நேரத்தில் எந்த ஸ்டாண்டுமே திரு தாவேகா எடுக்கல, திரு விஜய் எடுக்கல. அது தொடர்பாக எந்த பக்கமாவது, அதாவது அது எந்த அறிக்கையுமே சொல்லாமல் இருந்தது இல்லை. ஒரு விஷயம், என்னைக்கும் இந்த எமோஷனல் இஷ்யூஸை கேரி அவுட் பண்ணியோ, இல்லை ஒரு மதசார்பற்றமோ, இல்லை ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ பெருசாக்கியோ அரசியல் செய்ய வேண்டிய நோக்கம் எங்களுடைய தலைவருக்கு துளியெல்லாம் கிடையாது. எமோஷனல் இஷ்யூஸை நாங்கள் போய் கிண்டி இந்த திமுக மாதிரியோ இல்லை பாரதிய ஜனதா கட்சி மாதிரியோ இவங்கள மாதிரியோ போய் அதை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய எங்கள் நபர் எங்களுடைய தளபதி ஒரு நாளும் செய்ய மாட்டார். இப்போ நான் சொன்னது தான் எங்களுடைய ஸ்டாண்ட். இதை பெருசாக்கியது, வேண்டுமென்றே பெருசாக்கியது திமுக தான். இதை வேண்டுமென்றே பெருசாக்கி இதை வைத்து எலெக்ஷன் அப்போ ஒரு கன்சால்டேஷன் பண்ணணும்னு தான் பண்ணாங்க. இதை இன்னொரு அயோத்தியாவை கிரியேட் பண்ணி டெல்லியிலேருந்து பிஜேபி இது பெருசாக்கணும்னு நினைச்சாங்க. இத்தனை வருஷம் வந்தார் பிரதமர், இத்தனை வருஷம் 9-10 வருஷமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. என்னைக்கா திருப்பரங்குன்றம் வந்திருக்காரு அவர்கள்? இன்னைக்கு என்னவா, இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ அவசரமா, இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் திருப்பரங்குன்றம் வந்துட்டு வர? இதெல்லாம் அரசியலாக அவர்கள் பார்த்தார் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் இவங்களை தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. இங்கே 25 வருஷமா எந்தவித ஜாதி மோதல் கிடையாது, எந்தவித மத அரசியலும் கிடையாது, எந்த எமோஷனல் இஷ்யூ கிடையாது. இதெல்லாம் இல்லாதனால தான் இந்த மாதிரியான பாரதிய ஜனதா கட்சி மாதிரியான கட்சிகள்லாம் இன்னைக்கு உள்ள நுழைய முடியல. இதையெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இதை பண்ணாங்க. இதை பின்னாடி இருந்து அவர்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தந்தது திமுக. இதை கண்டிப்பாக நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த மாதிரியான சூழ்நிலை எங்கேயுமே ஏற்பட விடமாட்டோம் என்பதில் தெளிவாக இருக்கிறோம். அனைவருக்குமான ஒரு தலைவராக திரு விஜய் இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ திருச்சி கிழக்கு அவர் தேர்வு செஞ்சது, பெரம்பூரை தேர்வு செஞ்சதுக்கான நோக்கம் என்ன? எதுவும் நீங்கள் நார்த் மெட்ராஸ்லாம் டிஎம்கே கோட்டைன்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்பயோ தமிழக வெற்றி கழகத்துடைய கோட்டையாக மாறி எத்தனையோ நாள் ஆயிடுச்சு. இல்லை, நீங்கள் கடந்த ஒரு 2 வருஷமாக பார்த்துருப்பீங்க. 2 வருஷத்தில் எல்லாமே இப்போ சென்னை முழுவதும் எங்களுடைய கோட்டையாக தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் நார்த் மெட்ராஸில் எங்களுடைய தலைவர் போட்டியிடுவார் என்று. எங்கள் தலைவருடைய பிரசன்ஸ் அங்கே இருந்தாலே போதும், அவர் போட்டியிட்டாலே போதும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறும். அங்கே இருக்கிற அந்த 40 தொகுதிக்கு மேலே இருக்கிற அனைத்து தொகுதிகளும் கண்டிப்பாக எங்களுடைய டிவிகே வேட்பாளர் வெற்றி பெறார். இன்னொன்று, திருச்சியில்
திருச்சி வந்து ஒரு 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 திமுகவின் அட்டூழியம் உச்சத்திற்கு போன இடம் திருச்சி. இப்போ நேருவா இருக்கட்டும், அவருடைய தம்பி ராமஜெயமா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக கட்டி ஆளும் ஒரு அவர்களுக்கு அவங்க ஏதோ அங்கதான் அவங்க ராஜா மந்திரி மாதிரி இருக்கிற ஒரு இடம். இந்த எலெக்ஷனோட யாரெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க, அவர் நேரு இப்போ மாட்டியிருக்காரு, 3000 கோடிக்கு மாட்டியிருக்கிறாரு. அவர் வந்து ஒரே ஒரு PA மட்டும் மாட்டிருக்காரு, மீதி 20 PA இன்னும் பிடிக்கல. யாரெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க அவங்களெல்லாம் இந்த தேர்தலும் அடிச்சு வெளியே துரத்தப்படுவார்கள், அது மட்டும் நிச்சயம். அதனாலதான் வந்து திருச்சி எப்போ நீங்க வந்து இத்தனை நாட்களாக யாரையும் அனுமதிக்காமல் அதிமுக உள்ளே போக முடியல. ஆனால் எங்களுடைய தலைவர் அங்கே நின்று வெற்றி பெறுவார். எதன் அடிப்படையில் சார்? ஏன்னா ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து எந்த செக்டார், அதாவது எந்த செக்டார் பீப்புள் நம்மளை ஆதரிக்க போறாங்க, மொத்த இளைஞர்கள்னு பொதுவாக சொல்லவும் முடியாது. இந்த இளைஞர் விஜய் ஆதரிக்க போறாரு, தாவேக்கா ஆதரிக்க போறாருங்கிற ஒரு கிளாரிட்டி வரல சார். அதுக்குள்ள நான் அதான் தான் திரும்ப சொல்கிறேன். சரி, நீங்கள் இளைஞர்னு சொல்கிறத விட எல்லா தரப்பு மக்கள் தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் திமுக எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, திமுக சொல்லுவீங்க அவங்களுக்கு வந்து போன தேர்தல் சொல்லியிருப்பீங்க அவங்க வந்து சென்னையில் பலமாக இருப்பாங்க, டெல்டாவில் இருப்பாங்கன்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு எந்த ஏரியா பலமாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும். எல்லா இடங்களும் ஒரே மாதிரி தான் இருக்குது. நாங்கள் எடுத்த சர்வேல எத்தனை பேர் வந்து இதில் எனக்கு மறுப்பு தெரிவிப்பீங்க? எல்லா வீட்லையும் ஒரு ஓட்டு இருக்கா இல்லையா? எல்லா வீட்லையும் ஒரு ஓட்டுனாவே நீங்கள் 2,25,00,000 வீடுகளில் எல்லா வீட்லையும் ஒரு ஓட்டுனாவே நீங்கள் சுமாராக ஒரு 20 லட்சம் மைனஸ் பண்ணாலும் 2 கோடி ஓட்டு இருக்குல்ல, அதுவே 40%. எல்லா வீட்லயும் ஒரு ஓட்டுன்னு உங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லாத ஒருத்தரை சொல்லுங்க, கண்டிப்பா இருக்கா இல்லையா? அப்ப எத்தனை நீங்க இதுவே 40%, இது இன்னும் அதிகரிக்க எவ்வளவு தேவைப்படும்னு சொல்லுங்க. இதுதான் அந்த வே. என்ன சார் அது என்ன ஒரு கேள்வின்னா, இப்போ 75 வருஷம் தொடர்ச்சியா இங்க திமுக அதிமுக வந்து அவ்வளவு பெரிய முழு கட்டமைப்பு உள்ள, தமிழகம் முழுக்க எந்த கணமும் கடைசி கிளைச்சாலை வரைக்கும் உடனே சென்று சேரக்கூடிய கட்டமைப்பு உள்ள இயக்கங்கள் ரெண்டுமே. திடீர்னு நீங்க ஒரு தேர்தலுக்குள்ள 45% அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பனையான எண்ணம் இல்லையா சார்? என்ன கட்டமைப்பு வச்சுக்கோங்க, இதே கட்டமைப்பு தான் 2011 திமுக இருந்துச்சு. அப்ப எப்படி 20 சீட்டு ஜெயிச்சாங்க? 21 தானே ஜெயிச்சாங்க. இதே கட்டமைப்பு, வலுவான கட்டமைப்பு. அன்னைக்கு மத்தியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 13-14 அமைச்சர்கள் இருந்தாங்க, வலுவா இருந்தாங்க, பல ஆயிரம் கோடி 2Gலே கொள்ளையடிச்சு வச்சிருந்தாங்கன்னு எல்லாரும் சொன்னாங்கல்ல. அவ்வளவே வச்சு 2011 எதுக்கு படுதோல்வி அடைந்தால் எதிர்கட்சி வரிசையில் கூட கிடைக்கவில்லை. கட்டமைப்பு இல்ல, மக்கள் ஆதரவு உங்களுக்கு வேண்டும். மக்கள் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நீங்க வந்து என்னைக்கு வெற்றி பெற முடியும். இதுவரைக்கும் மக்களுக்கு ஆப்ஷன் இல்ல, ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி போட்டதா, இவங்களை பிடிக்கல அவங்களை பிடிக்கலன்னு. இன்னைக்கு தெளிவா இருக்கிறாங்க மக்கள். எப்படி இவ்வளவு ஒரு வேவ் கிரியேட் ஆகும்? எல்லாராலையும் கிரியேட் பண்ண முடிஞ்சுதா? இல்லையே. இன்னைக்கு எல்லாரும் தெளிவா இருக்காங்க. ஒரு தெளிவான மாற்றம் வேணும். இப்போதும் இந்த அதிமுகவும் திமுகவும், அதிமுக என்னைக்கு அவங்க பிஜேபியோட சேர்ந்தாங்களோ அன்னைக்கு அவங்களை தூக்கி ரொம்ப ரொம்ப தள்ளி வச்சுட்டாங்க மக்கள். இன்னைக்கு இருக்கிற திமுகவும் சரி, அவங்களுடைய கான்பிடன்ட் எப்போ உடையும்னா, நீங்க 2011 எலெக்ஷன் ரிசல்ட்டை பாத்தீங்கல்ல, அதே ரிசல்ட் இந்த வரும். மாற்று அப்படின்னு தாவேக்காவை சொல்றீங்க அப்படின்னா, நீங்க எடுக்க வேண்டியது எல்லாருக்குமான மாற்று ஸ்டாண்ட் தான் எடுக்கணும். ஒன்லி ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் மட்டும் எடுக்கிறாங்க. விஜய் பேசும்போது அவர் இந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம் ஆன்டி என்டிஏ, அதாவது ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறத நிறுத்திட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட நிறுத்திட்டாரு. அதை பிரதமரை திட்டுறதையோ பாஜக திட்டுறதையோ அப்படிங்கறத பார்க்க முடியலையே. அப்புறம் எப்படி இவர் ஆல்டர்னேட் ஆக முடியும்? ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் மட்டும் எடுக்கிற ஒருத்தர் எப்படி மொத்தத்துக்குமான ஆல்டர்னேட்டா மாற முடியும்? இல்ல சரி, ஒரு விஷயம் என்னன்னா, எப்ப பிஜேபியோ இல்ல பிரதமரை பத்தியோ பேசணும்னா நாங்க தான் முதல் பேசியிருக்கோம். பரந்தூர் இஷ்யூ என்ன இங்க இருக்கிற தமிழ்நாடு இஷ்யூவா? பரந்தூர் இஷ்யூ யாரு முதல் எடுத்தா? இப்போ வரைக்கும் யாரு அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா? வக்ஃப் வாரிய சொத்து விவரம் யாரு போய் கோர்ட்ல போய் எதிர்ப்பு குரல் கொடுத்து கோர்ட்ல வரைக்கும் போய் போராடி ஸ்டே, எங்களுடைய பிரேயர் தான் அங்க ஸ்டேயே கொடுத்துருக்காங்க. எதுல பேசணுமோ எதில் செய்யணுமோ கண்டிப்பா செய்வோம். அது இன்னொன்னு, ஸ்டேட் அரசியல் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், மாநில அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். மாநில அரசியல் மாநில பிரதான கட்சியை பத்தி பேசுவீங்களா? சம்பந்தமே இல்லாம களத்திலே இல்ல 1% 2% இருக்கு பிஜேபி பேசிட்டு இருப்பீங்களா? 11% அது வந்து நீங்க எத்தனை கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து அவங்க ஒரு பெரிய ஒரு இதை பண்ணி அதிமுகவிற்கு ஓட்டடிக்க விடாமல் அவர்கள் மாற்றி ஓட்டடிச்சாரு. இந்தியா வேணா ஆளுக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரே ஆக முடியாது. தமிழ்நாட்டில் அவர்களுக்கு இருக்கிறது 1% 2% தான். நீங்க இருக்கிற நம்மளுடைய தமிழ்நாட்டு அரசியல்ல யாரு பிரதானமோ, யாரை இங்க தூர போடுமோ அவங்கள பத்தி பேசுவீங்களா? சம்பந்தமே இல்ல, ஆளே இல்ல, இல்லாத ஆளை பத்தி ஏன் இங்க பேசிட்டு இருக்கணும்? அதானே லாஜிக். சார், பாஜக வேண்டாம் நீங்க சொல்ற கணக்குல எடுத்துக்கிட்டா கூட பாஜக பத்தி பேச வேணாம்னு நினைக்கிறீங்க, ரைட், ஓகே. அதிமுக இங்க வந்து அவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சு அவ்வளவு பெரிய பலம் உள்ள கட்சி, அது தேர்தலுக்கு அப்புறம் இருக்கவே இருக்காதுன்னு எப்படி சார் சொல்ல முடியுது? அது அதாவது 24 தேர்தல் வரைக்கும் அவங்க வந்து அவங்க ஒரு லீடர்ஷிப்பா நாங்க வந்து தனியாக நின்று சந்திக்கணும். அதாவது என்னைக்கு வந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள, நீங்கள் உங்களுடைய கட்சியும் அந்த கட்சியில நம்பி இருக்கிற லட்சக்கணக்கான புரட்சி தலைவருடைய அம்மாவுடைய தொண்டர்களை அடமானமா வச்சுட்டீங்களோ, அன்னைக்கே உங்களுக்கு மக்கள் மதிப்புகள் நன்மதிப்பு போயிடுச்சு.
நீங்க உங்களை நம்பி கோடிக்கணக்கான தொண்டர்களை அம்மா விட்டு போனாங்க. அப்போ வந்து அம்மா விட்டு போனப்போ 50% மேல இருந்துச்சு. நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இப்படியா வந்து உங்களுடைய தினமும் டெல்லியில போய் பார்த்துட்டு வந்த வரிசையில் நின்னாங்க. அம்மாவை பார்க்க டெல்லியே காத்துட்டு இருந்த காலங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு போய் இன்னைக்கு நீங்க டெல்லி கூப்பிடறதுக்கு முன்னாடியே போய் அங்க போய் வரிசையில் நின்னீங்கன்னா எப்படி நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்கே போராடிட்டு இருக்கப்ப நீங்க எப்படி உங்களை நம்பி இருக்கிற கட்சியை காப்பாத்துவீங்க, உங்களை நம்பி இருக்கிற தொண்டரை காப்பாத்துவீங்க? அப்புறம் தான் மக்களை காப்பாற்றணும். இவ்வளவு ஸ்டேஜ் இருக்கு. இது இந்த கட்சி எப்படி தாக்கு பிடிக்கும்? இல்ல இவராவது பரவாயில்ல, அடுத்த இவர் டிடிவி இருக்கிறார், அவர் அதுக்கு மேல போய் சரணாகதி அடைஞ்சிட்டாரு. அவரை யாரை எதிர்த்து அரசியல் கட்சியை ஆரம்பிச்சார்? 9 வருஷம் அவரால் கஷ்டப்பட்டவர்கள், அவரால் பாதிக்கப்பட்டவர் நான் ஒரு 50,000 பேர் பார்த்திருப்பேன். 50,000 பேருடைய வாழ்க்கையே அவருடைய உழைப்பை சுரண்டினார் டிடிவி அவர். ஏன்னா எல்லா ஊர்லயும் அவரை நம்பி சுத்தினானுங்க பசங்க, பாவம் எல்லாரும் அவர் பின்னாடியே சுத்தினாங்க. 50,000 பேர் வாழ்க்கையை தொலைச்சாங்க. அவர்கள் கண்டிப்பாக அவங்களுடைய 40-30 உழைப்பை நீங்க இன்னைக்கு கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சிட்டீங்க. இந்த பாவம் திரு எடப்பாடி அவர்களும் அவர் சுற்றி இருக்கிற அத்தனை பழைய அமைச்சர்களையும் திரு டிடிவி அவர்களையும் கண்டிப்பாக மன்னிக்காது. இந்த பாவம் அவங்கள மன்னிக்காது நீங்க சொல்ற அதே நேரத்தில் வேலுமணி முன்னாள் அமைச்சர் வந்து அவர் இன்னைக்கு கூட பேசுறாரு. கரூர்ல அந்த இறந்து போன 41 குடும்பத்தையே வந்து பார்க்காத விஜயா வந்து மக்களை காப்பாற்ற போறாரு, அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்களோட இரங்கல் கேட்டது கூட அவர் இடத்துல வச்சு கூப்பிட்டு இதை இன்னும் கடும் விமர்சனமா வைக்கிறாங்கல்ல சார். அதுல ஏதாவது கில்ட் உங்களுக்கு இருக்கா? இல்ல கண்டிப்பா இது எங்களுடைய நிர்வாகிகள், எங்களுடைய சொந்தங்களை நாங்கள் இருந்திருக்கோம். அது எங்களுடைய வாழ்நாளில் மிகப்பெரிய துக்கமான சம்பவம். இப்போ வரைக்கும் எங்களுடைய தலைவர் வந்து கரூர்னாலே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மனதளவில் ஏற்படுறது எங்களுக்கு எல்லாருக்கும். நாங்கள்லாம் அவர்கள் மாதிரி எல்லாத்தையும் வச்சு அரசியல் பண்றதுக்குலாம் எங்கல்ல. கரூர் விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் தெரியும். நாங்க ஒவ்வொரு நாளும் அங்கே போக முயற்சி செஞ்சோம். அது இப்பவே பாக்குறீங்க, எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு, பிரச்சாரத்துக்கு போறாரு, விட்டுட்டு போலீஸ் போயிட்டாங்க. அதுல எவ்வளவு நேற்று மட்டும் கொஞ்சம் அசந்திருந்து நாங்கள் எங்களுடைய தலைவர் பிரச்சாரத்தை கண்டினியூ பண்ணியிருந்தால் அதுல பெரிய ஒரு அசாதாரண சூழ்நிலை திமுக உருவாக்கி இருப்பார்கள். அதை உருவாக்கி போறாங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்ததுனால தான் நாங்கள் அதெல்லாம் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணணும் நேற்று. ஸோ அதே மாதிரியாக இப்போ நீங்க இவங்க ஆட்சியில் இருக்கிறப்ப எங்களுடைய தலைவர் கரூருக்கு செல்ல பல முயற்சிகள் எடுத்தோம். அவங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கேட்டோம், இது கேட்டோம். நாங்கள் வந்து பல மண்டபங்களை பார்த்தோம். அவங்க வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா எல்லாம் வந்து உள்ள போயிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட 12-13 மணி நேரம் ஆகுது. நாங்கள் அந்த டிராவல்லாம் பார்த்தோம், ஏன்னா எல்லா வீடுகளும் தள்ளி இருக்குன்னு. அதுக்கப்புறம் மண்டபங்கள் பார்த்தோம், எந்த மண்டபத்தையும் கொடுக்க முடியல. ஒரே ஒரு மண்டபம் அலோவ் பண்ணாங்க, அதுவும் போலீஸ் அனுமதித்த மண்டபம். அந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா எந்தவித பாதுகாப்பும் இல்லை. அங்கே நாங்கள் போய் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய தலைவர் ஒவ்வொருத்தையும் தனியாக அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சாரு. அன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சது சென்னையில், மாலை வந்து 6, 7, 8 மணி வரைக்கும் இருந்துச்சு. இவ்வளவு நேரம் அந்த மண்டபத்தில் இருந்தால் இதே மாதிரி போலீஸ் எங்களை கொண்டு போய் விட்டுட்டு லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் இவர்கள் விட்டு சென்றிருப்பார்கள். மீண்டும் ஒரு கரூர் சம்பவத்தை உருவாக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள். அதனால தான் நாங்கள் அந்த முயற்சியை எடுக்கல. அவ்வளவு கொடூரமான நபர்கள்லாம் அந்த பாவத்திற்காக தான் செந்தில் பாலாஜி இருக்கிற தொகுதி விட்டுட்டு போய் கோயம்புத்தூர் நிற்கிறார். இதை நாங்கள் ஈரோட்லேயே சொன்னோம், செந்தில் பாலாஜி இருக்கிற தொகுதி விட்டுட்டு கோயம்புத்தூர் ஓடுவார்னு. கண்டிப்பாக பாருங்க, இந்த எலெக்ஷனில் மொத்தமாக திமுக தொடர்ச்சி ஏற்படும். கரூருக்கு ஒவ்வொரு நாளும் போக முயற்சி செஞ்சீங்க, போலீஸ் அதிகாரம் விடலை அப்படின்றீங்க. இப்போ தேர்தலில் விஜய் கரூரில் நின்றிருந்து அதை எல்லாத்தையும் தொடர்ச்சி அறிஞ்சிருக்கலாமே? இல்லை, இப்பயும் நீங்கள் சுச்சுவேஷன் எவ்வளோ மாறிக்குன்னு நினைக்கிறீங்க? சென்னை ஹார்ட் ஆஃப் த சிட்டி, எல்லாம் அப்ரூவல் கொடுத்தாச்சு, மதியம் போகிறோம், இப்பயும் மாறல. இல்லை, ஏன்னா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இப்போ நான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன். இல்லை கண்டிப்பாக அது கரூருக்கு எங்களுடைய தலைவருடைய பயணம் இருக்கும், கரூரில் கூட்டம் இருக்கும், நிறைய திட்டமிடல் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள், பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போவும் திமுகவுடைய ஆதரவு ஆஃபீஸர்ஸ் இருந்துட்டு எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு கூட கம்ப்ளைண்ட்ல எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காரு. ஐஜி செந்தில்வேல் வந்து லீவ்ல, தேர்தலுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி லீவ்ல போயிட்டாரு, மெடிக்கல் லீவ்ல போயிட்டு இப்பவும் செக்ரட்டரியேட்ல இருந்து அவர் தான் உத்தரவுகளை பிறப்பிச்சுக்கிட்டார். இந்த தேர்தலையே நடத்துறது திரு செந்தில்வேலும் அவர் சார்ந்த ஒரு 4-5 அதிகாரிகள் தான். இந்த ரேங்க்ல தேர்தல் ஆணைய கட்டுப்பாடுனா இது இயக்குவது யார்? இவங்க 20 நாளைக்கு அப்புறம் நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும்னு ஒரு மமதையில் அவங்க பேசுறாங்க. ஆனா அவங்களுக்குலாம் ஒன்னு சொல்லிக்கிறோம், இன்னும் 25 நாளுக்கு அப்புறம் யார் யார் தவறு செய்தார்களோ அனைவரும் தூக்கி எறியப்படுவார்கள். தளபதி ஆட்சி மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க யாரு முதல்வராக உட்காருவார்னு. தவறு செய்த அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்.